நீலம் மதுமயன் அவர்கள் காலம் ஒத்துழைக்கும்படி நேரத்தோடு அழகாக பேசி விஷயத்தை சொல்லுங்கள். என்ன சொல்றாரு? அவர் பூந்தோட்டம்னாரு. அப்படி பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து அப்படி பூந்தோட்டம்னா அவர் வேட்டியை கட்டிட்டு இருந்து போராட்டமா போச்சு. என்ன வாழ்க்கை பேசுங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் திருமதி கவிதாயினி விசாலி மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பெரியோர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் சகோதரர்களே, என் அருமை மாணவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்த்தும் ஆதரித்தும் இங்கே பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்றத்தினுடைய முடிவே உங்கள் கையில் இருப்பதை நான் பார்த்தேன். நடுவர் அவர்களே, சரி, 5 நிமிஷம் கூட உங்களால உட்கார்ந்துருக்க முடியல, அவ்வளவு போராட்டம். புள்ள எங்க இருக்கான், புள்ள எங்க இருக்கான்னு எங்கிட்டயே 7 முறை கேட்டிருக்கீங்க. இதுக்குதான் இந்த மாதிரி ஆசாமிங்களை பக்கத்துல உட்கார விடக்கூடாது. என்ன இது அநியாயம்? 4 முறை பிள்ளைய தேடினீங்க, 5 முறை அண்ணன் மனோகரனை தேடினீங்க. இதுவே எனக்கு தெரியுது. இப்ப போராட்டம் இங்க பட்டிமன்றம் இங்க மேடையிலே நடந்துகிட்டு இருக்கு. இனி நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. இது நான் போராட்டம்னா இது வெள்ளாட்டம் விட்டு பாக்குறது இவரு. இந்த கூட்டத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அதுலயே தீர்ப்பு இருக்கு. அப்படியா? என்னது? கூடி போனா ஒரு 50 பொம்பளைகள் இருப்பாங்களா? ஆமா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கலரே காணும். இங்க எல்லாம் எங்க ஆளுங்க. சூப்பர். ஏன் ஆம்பளைகளா கூடி இருக்காங்க? எதுக்கு ஆம்பளைகளா இந்த மேடையில வந்து முன்னால கூடி இருக்காங்க தெரியலையப்பா. புடுங்கல் தாங்க முடியல, வீட்டுல கொஞ்ச நேரம் வெளியில அலார்த்தா போயிட்டு வரலாமே. பிக்கல் பிடுங்கல் தாங்க முடியாம கொஞ்சம் சுதந்திரமா உட்கார்ந்துட்டு வரலாமேன்னு இங்க வந்திருக்காங்க. சரி, இதே உங்களுக்கு ஒரு சாட்சியா நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு சாட்சி எனக்கு. ஆமா, வந்திருக்காங்க. இப்ப சகோதரர் நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறார். நீங்க இவரு என்ன கேடிவர் பிக்கல் புடுங்கல் தாங்கலன்னு அவங்க இங்க கிளம்பி வந்துட்டாங்க. பொண்டாட்டிங்க பிக்கல் புடுங்கல் இல்லைன்னு வீட்டுல நிம்மதியா டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எது பெஸ்ட்? அப்ப நீங்க பெண்கள் எல்லாம் அப்படி பேச முடியாது. நான் பேச விட மாட்டேன், ஏன்னா நானே ஒரு பெண். இன்னைக்கு சீரியலே என்ன எடுக்கிறோம் பாருங்க. சித்தி, அதுக்கப்புறம் போனா நீலாம்பரி, ஆர்த்தி, ஸ்ருதி, அண்ணி, அண்ணாமலை கூட அங்க பொம்பளை தான் தலைவா. அண்ணாமலை எங்கேயாவது எவ்வளவுதான் அண்ணன், பெரியப்பா, மச்சினன், அட கந்தசாமி, ராமசாமி, ஏதோ ஒரு சீரியல் வருது. பாவம், ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் இல்லையா நீங்க? அப்படின்னாலும் ஒரு உண்மையை சொல்றீங்க. என்னன்னு? தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஆம்பளைகள் எல்லாம் தொல்லை தாங்காம வெளியில போடுவான், பொம்பளைகளுக்கு கொஞ்சம் சீரியலை போட்டு ஏமாத்துவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இருக்கட்டும். ஆனா அண்ணாவும் சீரியல் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, முடிஞ்சா என்ன அதுல ஒரு போராட்ட சீன்ல சேர்த்துக்கோங்க. சரி, இனி ஒண்ணு வேண்டாம். இப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வெளியில போன உடனே ஒரு பெருசு, ஒரு 75 வயசு இருக்கும். சரி, அவர்கிட்ட கேட்டேன், ஏயா வணக்கம், நான் தான் நீலம் மதுமையன். அப்படியாப்பா, என் பேச்சு எப்படி இருந்ததுன்னு. உடனே அவர் சொன்னாரு, வீட்டுல அவ புடுங்கலுக்கு வா புடுங்கல் தேவையில்ல போ. அது அதுக்கு அப்படி புடுங்கல்ல தெரியுது. கொஞ்சம் நாய் வர்க்கமாக்கிட்டாங்க. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, வாழ்க்கையை கொஞ்சம் யதார்த்தமா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போராட்டம் தான். இப்ப அண்ணன் மாதவன் இங்க வந்து பேசவா செஞ்சாரு? இல்ல, தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று போராடி விட்டு அமர்ந்திருக்கிறார். அவர் பேசினார்னு சொல்லுங்க பாப்போம். போராடி இருக்கிறார். ஏன் அவர் கண்ணதாசனுடைய பாடல்களா பாடினாரு? அப்பதான் நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறார். ஆனால் நான் கவியரசு கண்ணதாசனுடைய பட்டிமன்றங்களே குறைந்தபட்சம் 200க்கு மேல பேசி இருக்கிறேன். வேண்டாம், நான் நோட்டீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட தரேன், தீர்ப்பு எனக்கு கொடுத்துருவோம். நோட்டீஸ் எல்லாம் தந்தா தீர்ப்பு தர முடியாது, தர வேண்டியது தந்தா தீர்ப்பு தரலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது எல்லாம். அப்ப வாழ்க்கை போராட்டத்துக்கு அது வேற தேவை இருக்குங்கிறீங்க? ஆமா ஆமா. அவரு சொன்னாரு, வாழ நினைச்சா வாழலாம்னாரு. ஆமா, நினைச்சா தானே வாழ்றதுக்கு, அது நினையாம தானே இங்க வந்திருக்கிறோம். நினைப்பே சரியில்லையே. மனைவி கால சுமை தாங்கின்னு பொருத்தமா சொன்னாரு. மனைவி இல்ல கால சுமை தாங்கி. வீட்டுல ஒருத்தர் எங்களமா இருக்காங்க பாருங்க, அவங்கதான் கால சுமை தாங்கி. ஏன்னா மனைவி கால சுமை தாங்கியாக எப்படி இருக்கிறாள் என்றால், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. வந்து அவங்க வருத்தங்களை எல்லாம் இவட்ட சொல்லிட்டு போடுவாங்க. அப்புறம் இவ புருஷங்காரன் வந்த உடனே, ஏங்க ஏங்க, அவன் ஏற்கனவே ஏங்கிட்டு தான் வருவான்.
அவனை ஏங்கன்னு ஏங்க வச்சு உங்களை கட்டிவிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். அது வேற அட்ரஸ் வைக்கையா? ஏற்கனவே 4 பிள்ளைய பத்திருக்கிறா. ஆனா கேக்குறா உங்களை கட்டிவிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். எழுத்த வீட்டுல ஏகாம்பரம் அவ பொண்டாட்டிக்கு வாரம் ஒரு பட்டுப்படம் வாங்கி கொடுக்குறேன். இது எங்க இருந்து வந்த விஷயம்னா அடுத்த வீட்டுல இருந்து இந்த சுமைதாங்கி தலையில ஏத்தி இறக்கி வச்சுட்டு போயிட்டான். இதனாலதான் கண்ணதாசன் அவர்கள் காலக்கவிஞர். அவர் இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சதுனால அப்படி பாடினார். இருக்கட்டும், இளைஞர்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். போய் சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு இளைஞன், அது எனக்கு பிடிக்காது. அதாவது இப்ப நான் சபாநாயகரா மாறணும். சட்டசபையிலிருந்து அவை குறிப்பிலிருந்து இதை நான் நீக்கி விடுகிறேன். பேசுங்க. அவை குறிப்புல இருந்து நான் சொன்னதை நீங்க என்ன மட்டும் நீக்கிறாங்க. நீக்கல பேசுங்க. ஆனா அவர் சொன்னதை நீக்குங்க, அவரை நீக்கிறீங்க. நடுவர் அவர்களே, இளைஞர்களை நீங்க அப்படி போராட்டம் இல்லாதவன்னு ஒத்துக்காய்ங்க. இந்த உலகத்தினுடைய போராட்டத்தினுடைய மொத்த வடிவமே இளைஞன் தான். இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பா, ஏன் சிரிக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. எதிர வாரவங்க போறவங்க எல்லாம் சிரிப்பா. ஆக மொத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல 10 வருஷமா நின்ன ஆளு மாதிரியே இருக்கிறீங்க நீங்க. யாருமே இவ்வளவு அனுபவமா பார்த்தது கிடையாது. 5 வருஷத்தை குறைச்சு விட்டீங்களேன்னு நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். அதாவது இளைஞன் என்ன நினைக்கிறான்னா அவன் தான் போராட்டமே. அவன் எழுத படிக்க தெரிஞ்ச உடனே காதல் கதை தானே எழுதுறான். காதலை விட போராட்டம் உலகத்துல ஏதாவது உண்டுமா ஐயா? போற போக்க பார்த்தா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இளைஞர்களா தான் இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் இல்ல. அங்க 60 வயசுல ஒருத்தர் இல்லன்னு கையாட்டினாரு. என் தலைவா, என்ன காதல் 60 வயசுல உனக்கு? அவர் தான் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் 15 வயசுல எழுதின கவிதையை நான் சொல்றேன். அன்பே, நானோ உன்னை என் மனச்சிறையில் வைத்தேன், நீ உன் அப்பனிடம் சொல்லி என்னை மத்திய சிறையில் வைத்து விட்டாயே. இது அவர் எழுதின கவிதை. காதல் என்கிற போராட்டம் தான் இளைஞர்களை வாழ்க்கையை சீரழிய வைப்பது இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன அவர் இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு தெரியல. ஒருத்தர் எழுதுறான், அன்பே அமுதா, உன்னைத்தான் நான் காதலிக்கிறேன், நீ இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது. உன்னைத்தான் நான் காதலிக்கிறேன், ஒருவேளை என் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கவலை இல்லை, இந்த கடிதத்தை மட்டும் கிழித்து விடாதே, உன் தங்கை கமலாவிடம் கொடு. அவன் லெட்டர் வச்சுட்டே விளையாடுறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இளமை பருவம் தான் பூந்தோட்டமான பருவம் என்று. அது காதலிச்சவனுக்கு தெரியும் பூந்தோட்டமா போராட்டமான்னு. உங்க மாதிரி பட்டவங்களுக்கு எங்க தெரியும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் விசில் அடிக்கிறார். ஓ, நான் போகும்போதே போட்டுக்கிட்டு இறங்கிறேன். குழந்தை பிறக்கிற பொழுது குவா குவான்னு பிறக்குது. அழுது கொண்டே குழந்தை பிறக்கிறது. எதற்காக தெரியுமா? அந்த குழந்தைக்கு தெரிகிறது வாழ்க்கை என்பது போராட்டம் என்பது. பிறப்பில் தொடங்குகின்ற அந்த போராட்டம் வாழ்க்கை மரணத்தில் முடிகிற பொழுதும் அழுகையில் முடிகிறது. அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகிற இந்த வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? உங்களுக்கே ஒரு போராட்டமா தான் இருக்கு. அது குவா குவான்னு அழல, ருவா ருவான்னு அழுது. ஏனென்றால் அதனுடைய வளர்ச்சிக்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை பிறக்கிற பொழுது அழுது கொண்டே சொல்லுகிறது, ருவா 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 ருவா. வீடு ரொம்ப நல்லா இருக்குது, பூந்தோட்டமா இருக்குதுன்னு. எங்க பூந்தோட்டமா இருக்குது? எங்க பூந்தோட்டமா இருக்குது? உங்களுக்கு மாமியார் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருக்காங்களா? சரி, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்ல. என் மாமியார் கதை நீங்க எப்படி சொல்ல? அட, நான் உங்க மாமியார் கதை எங்க சொல்ல போறேன்? நானே இப்பதானே தெரிஞ்சிருக்கேன் மாமியார் இருக்கிறது. அப்ப என்ன சொல்லக்கூடாது? என் மனைவிக்கு மாமியார் பத்தி சொல்லாமல, அதான் உங்க அம்மாவை பத்தி. அப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாத ஒரு வீடு உண்டுன்னா சொல்லுங்க, நான் அந்த வீட்டுக்கு நாளை சாப்பிட வந்துடுறேன். இப்ப காலையில 6 மணிக்கு வைகை எக்ஸ்பிரஸ்ல கூட்டிட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த வீட்டுல அங்க மாமியார் மருமக பிரச்சனை இல்லாத வீடு இருக்கு? இல்ல கேக்குறேன், ஒரே பிரச்சனை தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய ஆண் பிள்ளைகள் இருந்தால் திருமணம் முடிப்பதற்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய கருத்தை பின்பற்றுங்கள். அப்படின்னா நல்லா இருக்கலாம். கல்யாணம் வந்தா ஜாதகம் பார்ப்பீங்க. யாருக்கெல்லாம்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். தயவு செய்து அப்படி பார்க்க. உனக்கு எப்படி தெரியும்? இருக்கு, அவன் நான் சொல்றதுக்கு முன்னே ரெடி ஆயிட்டான்.
கல்யாணம்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் ஜாதக பொருத்தம் பாக்குறீங்க, பார்க்காதீங்க. அந்த பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஜாதக பொருத்தமானு பாருங்க. வாழ்க்கை சக்சஸ். அந்த நிலைமை இன்னைக்கு சமுதாயத்துல பொதுவா இன்னைக்கு என்ன நடக்குது வீடுகள்லன்னா, பிள்ளைய பார்க்கும் போதே என் பொண்ணுக்கு மாமியார் இல்லாத வீடா பாருங்கன்னு ஒரு ஐட்டம் வேற நடுவில் போயிட்டு இருக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க, தீர்ப்பை இப்பவே சொன்னாங்க. இது நீ வேற. நீங்க மனைவி என்பவள் ஆசைப்படுகிறவளாக இருப்பது வரை கணவன் என்பவன் அல்லல் படுபவனாகத்தான் இருப்பார். இது உண்டா இல்லையா? அப்ப மனைவியினுடைய ஆசையை அவன் திருப்திப்படுத்தணும். காலையில 6 மணி கோலம் போட்டுக்கிட்டு இருந்த மனைவி கணவனை வந்து எழுப்புறா. ஏத்தான் எந்திரிங்கோ, ஏத்த வீட்டுல பத்மாக்கா என்னமோ வாங்கி விட்டுருக்காங்கோ, நமக்கு அது மாதிரி ஒண்ணு வாங்கணும்னா. இப்ப புருஷங்காரன் சொன்னா, ஏன் ஒரு 8 மணிக்கு பார்த்தா அது போயிருமா நிக்காதான்னா, இல்ல இப்ப பார்த்துட்டு வந்து அப்புறம் படுத்துக்கோங்கன்னா. கண்ணை கசக்கிக்கிட்டே போய் பாக்குறான், ரோடு போடுற என்ஜினை ஏத்த விட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான். இவ்வளவு ஆசைப்படுகிற ஒரு மனைவியை வைத்து யாருக்கு தலை மொட்டையாகுது? எங்கேயாவது பாருங்க, பொம்பளைகளுக்கு வழக்கு விழுதா? எல்லாம் நமக்கு தானே விழுது. என்ன காரணம்? பிக்கல் பிடுங்கல் நமக்கு. பிரஷர் குக்கர்னு ஒரு பேரை வச்சாயா சமைக்கிற ஒரு பாத்திரத்துக்கு. ஏன் அதுக்கு பிரஷர் குக்கர்னு பேர் வச்சான்? வாங்கி கொடுத்த எங்களுக்கு பிரஷர், அவங்களுக்கு குக்கர். ஏ அப்பா, என்ன கை தட்டுறீங்க ஐயா. இருங்க, எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதே வீட்டுல போய் அதே சோத்தை தான் தின்னணும். வேற வழி இல்ல. நீ இல்ல, உங்களெல்லாம் 4 நாள் காய போடுறேன், வீட்டுக்கு போன் பண்றேன். இருங்க, போன் பண்ணி. அப்ப கல்யாணம் ஆயிட்டு தான் பையன் பிறகுறான். அவன் புடுங்கல் பெரிய புடுங்கலா இருக்கு. அவன் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்துட்டு எழுதுறான், அன்புள்ள அப்பா கல்லூரி கட்டணத்தை ஏற்றி விட்டார்கள், உடனடியாக ரூபாய் 5000 அனுப்பி நீங்கள் தான் என் அப்பா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். அவன் வேற தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப குழந்தை பெற்றா அது தொந்தரவு. பிள்ளைகள் வளர்ந்தால் படிப்புக்கு போராட்டம், படிப்பதற்கு ஏற்பட்டால் வாய்ப்பிற்கு போராட்டம், படிக்க இடத்துக்கு போராட்டம், படித்து முடித்து விட்டால் வேலைக்கு போராட்டம், வேலை கிடைத்து விட்டால் மனைவி தேடுவதில் போராட்டம் இருக்குல்ல. இப்பதான் நான் ஒருத்தங்கிட்ட சொல்லிவிட்டேன், எப்ப வீட்டுல உட்கார்ந்து சம்பாதிக்கிற ஒரு பொண்ணா பாருன்னு. தரகர் வந்து சொன்னான், ஏங்க உங்களுக்கு தானா? ஆமா எனக்கு தானே. வேலை பாக்குறீங்களா? வேலை பாக்குறேன். அப்புறம் ஏன் வீட்டுல உட்கார்ந்து சம்பாதிக்கிற பொண்ணா கேக்குறீங்க? உள்ள குட்டிகளை பாத்துக்கணும் இல்லன்னு. என் வாழ்க்கையில் நடந்ததான் சொல்றேன். புரோக்கர் வந்தாரு, வந்த உடனே சொன்னாரு, ஐயா வீட்டுல உட்கார்ந்து சம்பளம் வாங்குற பொண்ணா தான் பாத்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கலாம். என்ன வேலை பாக்குறான்னு? பென்ஷன் வாங்குறான்னு. கல்யாணம் பாக்குறதுல போராட்டம். அப்புறம் அந்த கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தா மாமியார் மருமக போராட்டம், வீட்டை விட்டு வெளியில வந்தா போராட்டம். இன்னைக்கு எங்க ஊர்ல கடையடைப்பு, அதனால நான் நேத்தைக்கே பஜாருக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு கடையில நின்றுட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம பசங்களுக்கு இந்த 2 சுழி 3 சுழி நாவல தகராறு. அவன் கடைக்காரன் அண்ணாச்சிக்கிட்ட கேட்டுட்டு நிக்கிறேன், என்ன வேணும்னா. அவர் கேட்டார், நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்ன வேணும்? இல்லைன்னாச்சி என்ன வேணும்? அவன் 3 சுழிக்கு 2 சுழியை போட்டு பேசிட்டு இருக்கிறான். அவர் கேட்டார், என்ன வேணும்டா? அதான் என்ன வேணும்னு சொல்றோம்ல, என்ன வேணும்னு சொல்லு. அதான் என்ன வேணும். அந்த சமயம் பார்த்து நான் போயிட்டேன். நான் தமிழ் வாத்தியாரா இல்லையா? ஏங்க அவனுக்கு எழுத்துல தகராறு. எண்ணெய் என்பது அப்படி 3 சுழிக்கு பதிலா 2 சுழியில போடுறான்னு. அப்படியா கன்றாவி, பாட்டில கொடுனார். பாட்டில கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இந்த பையன் சொல்றான், அண்ணாச்சி 1 லிட்டர் கடலை எண்ணெய் ஊத்துங்கோன்னா. அவர் ஊத்திக்கிட்டு இருக்காரு, இவன் சும்மா இருக்கலாம்ல, நல்லெண்ணெயா ஊத்துக்கோன்னா. இப்ப 2 ஊருக்குள்ளேயும் போராட்டம் ஆரம்பிச்சுடுச்சு. நீ கடலை எண்ணெய் கேட்கறியா நல்ல எண்ணெய் கேட்கறியா? கடலை எண்ணெய் தான் கேட்கிறேன். உன்னோட பெரிய வம்பா போச்சுடா, அதைத்தானடா நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னாச்சு, 1 லிட்டர் ஊத்துங்கோ. ஊத்திக்கிட்டே இருக்காரு. அவன் சொல்றான், நல்லெண்ணெயா ஊத்துங்கோன்னு. இப்ப அண்ணாச்சி எண்ணெய் தூக்கி மூஞ்சிலே ஊத்தி விட்டாரு. நான் என்ன சொல்ல வர்றேன், வெளியில போனா போராட்டம், பள்ளிக்கூடம் மட்டும் என்ன இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க என்ன பூந்தோட்டம்னு நினைக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த 2 எண்ணெய் கிட்ட மாட்டி இவர் விளக்கெண்ணெய் ஆயிட்டாரு. பரவாயில்ல, இதுக்காக தீர்ப்பு சொன்னீங்கல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்கும் போராட்டம், இவர் சொல்றாரு பூந்தோட்டம்னு. எங்க என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், ஏன் சார் நான் ஒண்ணு சொன்னா கோபப்பட மாட்டீங்களே? அதெல்லாம் கோபப்பட மாட்டேன்னு. சார் நான் ஒண்ணு சொன்னா கோபப்பட மாட்டேன். சொல்லுடா ஒண்ணு, சொல்லுடா, அதான் ஒண்ணு.
அவன் அவ்வளவு வைராக்கியத்துல அங்க வந்து நிக்கிறான். அவனை வச்சு காப்பாத்தி பாடம் நடத்தி நாங்க பாடத்தை அவனுக்கு புகட்டி தேர்வு வச்சு தேர்வுக்கு மதிப்பெண் போட்டு அவனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு நாங்கள் நடத்துகிற போராட்டம் எங்களுக்கு தெரியும். இது சும்மா உட்கார்ந்து சம்பளம் வாங்குறவரு அவருக்கு பூந்தோட்டமா தான் இருக்கும். ஐயா, அவர்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு நீங்க நடத்துகிற போராட்டம் அவர்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமா மாத்துதா இல்லீங்களா? அது சரி, ஒவ்வொரு போராட்டத்தினுடைய முடிவும் பூந்தோட்டம்ங்கிறீங்க. ஆனா அப்படிப்பட்ட பூந்தோட்டத்தை தேடிக்கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். அது சொர்க்கத்தில் இருப்பதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆகவே அன்பிற்குரிய நடுவர் பெருமானவர்களே, காலத்தின் அருமை கருதி மீதி எல்லாவற்றையும் நீங்களே எண்ணி பார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது KVS மேல்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர் நீலம் மதுமையன். நன்றி சகோதரர்.